வணக்கம். நீங்க காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகலாம்னு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட பேர் சி அருண்குமார். எனக்கு 7 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காலேஜ்ல. என்னுடைய லக், நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அஃபிலியேட்டட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ், பி ஸ்கூல், கரஸ்பாண்டன்ஸ், இன்ஸ்டிடியூட் எல்லா இடத்துலயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒரு ப்ரொஃபஸரோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். நான் 4 டைமென்ஷனா பிரிச்சுக்கிறேன். இதுல பிரைமரி எலிமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். இந்த டீச்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸோ நீங்க ஒன்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 18 ஹவர்ஸ் ஒர்க் லோடுன்னு கொடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு. அதாவது 18 மணி நேரம் நீங்க கிளாஸ் எடுக்கணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 17 மணி நேரம் இருக்கும், 16 மணி நேரம் இருக்கும். யூஜிசி 16 ஹவர்ஸ் எடுத்தா போதும்னு சொல்றாங்க. பட் காலேஜஸ் இன்னும் பெருசா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இட் கோஸ் லைக் 18. இதுவே நீங்க ப்ரமோஷன் ஆகி நீங்க அசோசியேட் ப்ரொஃபசர் ஆனீங்கன்னா உங்களோட ஒர்க் லோடு கம்மியாகும். ப்ரொஃபசர் ஆயிட்டீங்கன்னா ஒர்க் லோடு இன்னமும் கம்மியாகும். ஸோ நம்ம என்ட்ரி லெவல்ல தெரியும், நம்ம எல்லாருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த ரோல் என்னவா இருக்கும்னா சப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு 3ல இருந்து 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கப்படும். ஆனா அது 18 ஹவர்ஸ் எக்ஸீட் ஆகாது. வெரி ஃபியூ காலேஜஸ்ல தான் 20 ஹவர்ஸ், 19 ஹவர்ஸ், 22 ஹவர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர்ல இருந்து 4 பேப்பர், 18 மணி நேரம் இந்த மாதிரி இருக்கும். சோ அப்போ இந்த பேப்பர்ஸ் யாருக்கு நீங்க எடுப்பீங்கன்னா அது ஃப்ரெஷருக்கு இருக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர்ஸ், இல்ல செகண்ட் இயர்ஸ் இருக்கலாம், தேர்ட் இயர்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரே கிளாஸ்க்கு 2 வாட்டி போற மாதிரி. அது பேஸ்ட் ஆன் த டைம் டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட் கன்வீனியன்ஸ் தி சிஸ்டம் வில் பி மேட் அப்பான். சோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரூலா இருக்கும், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கேட்டகரியா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசருக்கு என்ன இருக்கும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ். அதாவது என்ட்ரியில நீங்க இப்பதான் அந்த காலேஜ்குள்ள என்டர் ஆறீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா, உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் உங்களை அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வைப்பாங்க. முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ். சில காலேஜஸ்ல இனிஷியலா நீங்க இப்பதான் என்டர் ஆவீங்க, அதுக்குள்ள நீங்க அட்மிஷன் டியூட்டி பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஜெனரலா பார்த்தோம்னா இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டி கொஞ்சம் நீங்க அந்த இடத்துல இருந்து கத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. என்ன மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும்? அட்மிஷன் பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜ்ல நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அந்த கமிட்டிஸ்ல மெம்பரா போடுவாங்க. அந்த கமிட்டிஸ்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். உதாரணத்துக்கு ப்ரமோஷன் கமிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜை ப்ரமோட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த காலேஜ் பண்ணணும், அந்த கமிட்டில நீங்க இருப்பீங்க. அவங்க சொல்ற அசைன் பண்ற ஒர்க்கை நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் தான். பசங்க ஃபீஸ் கட்டிட்டாங்களான்னு பாக்குறது, அதே மாதிரி பசங்களுடைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ், என்ரோல்மெண்ட், இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வரும். முக்கியமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒர்க் அதிகமா இருக்கும். மாசத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல். இதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அகாடமிக்ல வீக்கும் ஆறாங்க. நீங்க நிறைய உங்களையே நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல நீங்க உங்களுடைய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பசங்க கிட்ட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கம்மியாகும், நீங்க கிளாஸ் எடுக்கிற தன்மையும் வீக் ஆகும். ஸோ அதனால நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. they know how to handle and how to deal with people. பட் கிளாஸ் ரொம்ப ஆவரேஜா இருப்பாங்க. சில பேர் கிளாஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாங்க, ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல ஒண்ணுமே தெரியாது. இந்த ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் டீன், மேனேஜர், ஹெச்ஓடிஸ் இந்த மாதிரி சில பேரா மாறுவாங்க. அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டீச்சிங் மட்டும் எடுத்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும் பார்த்தா போதுமா? கிடையவே கிடையாது. இப்போ நமக்கு காலேஜ் எல்லாம் அக்ரிடிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இட் பிகேம்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் அ கம்பல்ஷன் டு ஆல் த ப்ரொஃபசர்ஸ் டு ரைட் பேப்பர்ஸ், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், பப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி உங்களோட லைஃப் மூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் கரண்டா ஒர்க் பண்ற எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில 6 மாசத்துக்கு ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னலாவது நீங்க போட்டிருக்கணும் அப்படின்னு மேண்டேட் பண்றாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரெப்யூட்டேஷன் அந்த மாதிரி. ஸோ they make all the professors to do it. நீங்க காலேஜஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு 2 யூஜிசி கேர் லிஸ்டட் பப்ளிகேஷன்ஸ் பண்ணுங்க, இத்தனை கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அடுத்த வருஷம் ப்ரமோஷன் இருக்கும், ஐக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஸோ இது நம்ம விரும்புறமோ விரும்பலையோ, ஒன்ஸ் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆயிட்டீங்கன்னா நீங்க வெறும் கிளாஸ் எடுக்கிறதும் மேனேஜ்மெண்ட் சொல்றதும் கேட்கறது மட்டும் கிடையாது. சைமல்டேனியஸா நீங்க ரிசர்ச் ஆர்டிகல் எழுதணும், பப்ளிகேஷன்ஸ் பண்ணணும், கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணணும், ஒர்க் ஷாப்ஸ்க்கு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட வரும். அதை நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு கிடையாது. நீங்க the moment you enter inside the field, ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே அந்த பிராக்டிஸை நீங்க வளர்த்துக்கணும். இது மூணாவது டைமென்ஷனா நான் சொல்றேன். அண்ட் நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட்.
சரி, டீச்சிங் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து வீட்டு பக்கமாக இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணுங்க, இல்லை காலேஜில் உங்கள் வீட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுங்க. ரொம்ப தூரம் போயிட்டு வர அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு பே பண்ணாது. உதாரணத்துக்கு 23,000 25,000 இனிஷியலா கொடுப்பாங்க. நீங்க என்ட்ரான வெரி ஃபியூ பிளேசஸ் கிவ் குட் பேக்கேஜ். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த பே தான் இருக்கும். 18,000 இருந்து 25,000 30,000 தாண்டாது. இதுக்குள்ளதான் ஃப்ரெஷருக்கு பே இருக்கும். நீங்க ஒரு 15 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு திரும்பி வந்தீங்கன்னா எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். கொடுக்க போறது நீங்க காலேஜ்ல 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போறீங்க. அப்புறம் நீங்க போயிட்டு வரதுக்கே 1.5 ஆயிட்டு அடுத்த நாள் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கே டைம் இல்லாம பேப்பர்ஸ் போட முடியாம லைஃபே வந்து கொஞ்சம் மெஸ் அப்பா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பக்கமா இருக்கிற காலேஜ் பாருங்க, இல்ல ஷிஃப்ட் ஆயிக்கோங்க. எப்படியாவது அதை நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட் யூ ஷுட் டூ இஸ் உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். அதுக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்பவே ஓபன் பண்ணி கொடுக்கும். பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்னது? உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க என்கேஜ் பண்றதுக்கான நேரத்தை இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஒதுக்கும். ப்ரொவைடட் நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். நீங்க அந்த வேலையவே தலை மேல போட்டுக்கிட்டீங்கன்னா மற்ற வேலைகளை பார்க்க முடியாது. நீங்க சைட்ல நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஓபன் அப் பண்ணி தரும். பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கு. நிறைய பேர் அது சரியா பாக்குறது கிடையாது. இதை நீங்க பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு மேல உள்ள காதல் அதிகமாகும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் ஜாப். அண்ட் அதுக்கான மரியாதை வந்து நீங்க எந்த இடத்துல போனாலுமே அதை நீங்க உணரலாம். ஆனா இப்போ காலங்கள்ல ஐ கேன் லிட்டரலி see in the period of 2018 to 2024 things are changing up. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் வந்து ரொம்ப மொனட்டனஸா மாறுது. எப்பயோ படிச்ச சப்ஜெக்டே அவங்க வந்து ஒரு 7-8 வருஷமா எடுக்கிறாங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் அப்படின்ற அந்த அந்த அப்கிரேஷன், அந்த வாட் வி கால் இட் அந்த மரியாதை வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா புது விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லி தந்து பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஒரு ப்ரொஃபஸரா வந்து நம்ம யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா பசங்களை. நீங்க பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலா எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு பணத்துக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா அது வந்து போதாது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சு அதன் மூலியமா கூட பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கான சில ஸ்கோப் வந்து இது கொடுக்கும். பெரிய அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு வந்து டீசென்டான லைஃப் வந்து வாழலாம். பட் ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இருக்கலாம், ப்ரொவைடட் நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பாத்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுல உண்மையிலே நம்ம குதிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நன்றி.